அமரர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம் மேனாள் இந்திய ஜனாதிபதி அவர்களின் அக்னி சிறகுகள் வாசிப்பவர் உங்கள் பெருந்துரையான் ராதாகிருஷ்ணன். வணக்கம். ஊக்குவிப்பு அணுகுமுறையை பின்பற்றும் ஒரு தலைவர் என்பவர் 3 விதமான புரிதல் தன்மை கொண்டிருப்பவர். அவை: 1. தங்கள் வேலைகளில் திருப்தியடைய வைக்கக்கூடிய அணியினரின் தேவைகளை புரிந்து கொள்ளுதல். 2. ஊக்குவிப்பதால் பணி நடவடிக்கைகளில் பிரதிபலிக்கும் விளைவுகளை புரிந்து கொள்ளுதல். 3. அணியினரின் நடவடிக்கைகளில் மாற்றம் கொண்டு வரக்கூடிய வலுவான ஆக்கப்பூர்வமான ஆற்றலை புரிந்து கொள்ளுதல். புதுப்பித்து புத்துணர்வு அளிக்கும் நோக்கத்துடன் 1983 மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இறங்கினோம். மிகவும் சிக்கலான இந்த காரியத்தை A.V. ரங்காராவும் கர்னல் R. சுவாமிநாதனும் லாபகமாக கையாண்டனர். பணியில் புதிதாக சேர்ந்த இளம் விஞ்ஞானிகளுடன் அனுபவம் வாய்ந்த ஒரே ஒருவரை மட்டும் இணைத்து ஓர் அணியை உருவாக்கினோம். இளமை துடிப்பும் அனுபவ ஞானமும் இரண்டர கலந்த இந்த அணியை பெரும் சவாலான திட்டங்களில் எதிர்நீச்சல் போட வைத்தோம். எரிபொருள் அமைப்பில் கம்ப்யூட்டருடன் இணைந்த RAM ராக்கெட் மற்றும் வழிகாட்டும் சாதனத்தை இந்த அணி உருவாக்கியது. இந்த முயற்சிகள் எல்லாம் இந்தியாவில் முதன்முறையாக அப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. உலகத்தரத்திற்கு இணையான தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்பட்டது. வழிகாட்டும் அமைப்பு என்பது திசை மற்றும் வேகத்தை காட்ட உதவும் சாதனங்கள் கொண்டது. இதில் உள்ள மின்னணு தொழில்நுட்பம் சென்சார்கள் கொடுக்கும் தகவலை அறிய உதவும். ஏவுகணைக்குள் உள்ள கம்ப்யூட்டர் ஏவுகணை பறக்கும்போது நிகழும் மாற்றங்களை கணக்கிடும் திறன் கொண்டது. அதிக திசைவேகத்துடன் நீண்ட நாட்களுக்கு பயன் தரக்கூடிய RAM ராக்கெட் சாதனத்தின் செயல்திறன் நீண்ட சோதனைக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டது. இளமையான அணிகள் இப்படிப்பட்ட சாதனங்களை வடிவமைத்ததோடு மட்டுமல்லாமல் நடைமுறையில் அவற்றை பயன்படுத்தும் அளவுக்கு மேம்படுத்தி உருவாக்கினார்கள். பின்னர் பிருத்திவியிலும் அதையடுத்து அக்னியிலும் இதை போன்ற வழிகாட்டும் சாதனங்களை பயன்படுத்தியதில் அபாரமான வெற்றி கிடைத்தது. இந்த இளைய அணிகளின் முனைப்பினால்தான் பாதுகாக்கப்பட்ட தொழில்நுட்ப களத்தில் சுயசார்பு கொண்ட தேசமாக இந்தியா உயர்ந்தது. புதுப்பித்தல் அம்சம் என்பதின் ஒரு சிறந்த சாதனை இது. ஆர்வத்துடிதுடிப்பு பொங்கும் வாலிப மனங்களோடு சங்கமித்து புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் புதுப்பிக்கப்பட்டதால் இந்த அபார சாதனைகளை எட்ட முடிந்தது. அடுத்த கட்டமாக மனித ஆற்றலை புதுப்பிப்பதோடு நின்று விடாமல் திட்டக்குழுக்களின் வலிமையை மேலும் அதிகரிக்கச் செய்வதிலும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டி வந்தது. எல்லோருமே தாங்கள் பணியாற்றும் இடங்களில் தத்தம் சமூகம், தற்பெருமை, சுய அறிதல் தொடர்பான தேவைகளில் திருப்தியடைவதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 மாறுபட்ட சூழலம்சங்களை ஒரு நல்ல தலைவர் அடையாளம் கண்டு கொண்டே தீர வேண்டும். ஒருவருக்கு தேவைப்படும் திருப்தியை அளிக்க உதவுவது ஒரு சூழல், அவருடைய வேலையில் அதிருப்தியை உண்டாக்குவது இன்னொரு சூழல். தத்தம் மதிப்பீடுகள் மற்றும் குறிக்கோள்களுடன் தொடர்புடைய அம்சங்கள் தங்கள் வேலையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மதிப்பீடுகளும் குறிக்கோள்களும் தான் தங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்றும் கருதுகிறார்கள். சாதனை, அங்கீகாரம், பொறுப்புணர்வு, வளர்ச்சி என்ற ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியதாக ஒரு வேலை வாய்த்தால் குறிக்கோள்களை எட்டுவதற்காக இவர்கள் கடுமையாக பாடுபடுவார்கள். வேலையில் திருப்தி கிடைத்ததும் தான் வேலை செய்து கொண்டிருக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைகளை ஒருவர் கவனிக்கிறார். நிர்வாகத்தின் கொள்கைகள், தலைவரின் தராதரங்கள், பாதுகாப்பு, அந்தஸ்து, பணியாற்றும் சூழ்நிலைகள் என எல்லாவற்றையும் உற்று கவனிக்கிறார். அடுத்து சக தொழிலாளிகளுடன் தனக்கிருக்கும் தனிப்பட்ட உறவு முறைகளுடன் இந்த அம்சங்களை எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புபடுத்தி பார்க்கிறார். இந்த பராமரிப்பு அம்சங்கள் மூலம் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை இவர் ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த எல்லா விஷயங்களின் அடிப்படையில் உருவாகும் தன்மைதான் ஒருவரின் முனைப்பு மற்றும் செயல்பாட்டின் தரத்தையும் அளவையும் நிர்ணயிக்கிறது. உள்முக வளர்ச்சி பணியில் 1983 உருவான அமைப்பு முறை மேற்கண்ட எல்லா அம்சங்களையும் பிரமாதமாக நிரூபித்து காட்டியது. ஆகையால் சோதனை கூடத்தின் இதே கட்டமைப்பை அப்படியே வைத்து கொண்டோம். இத்துடன் ஒரு இலக்கு நிர்ணய நடைமுறையையும் பின்பற்றினோம். ஒரு திட்டத்தில் மட்டும் பிரத்யேகமாக தீவிர கவனம் செலுத்தும் வகையில் தொழில்நுட்ப இயக்குநரகங்களில் பணியாற்றும் விஞ்ஞானிகளை அமைப்பு முறை சிஸ்டம் நிர்வாகிகளாக நியமித்தோம். ஏவுகணை எந்திர தொழில்நுட்ப உருவாக்கத்தில் ஈடுபட்டிருந்த பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பணிகளை கவனித்துக் கொள்வதற்காக ஃபேப்ரிகேஷன் பிரிவு ஒன்றை அமைத்தோம். நீண்டகால அனுபவம் பெற்ற ஃபேப்ரிகேஷன் தொழில்நுட்ப நிபுணர் P.K. பிஸ்வாஸ் தலைமையில் இந்த பிரிவு செயல்பட்டது. இதனால் அமைப்புக்குள் நடைபெறும் ஃபேப்ரிகேஷன் வேலைப்பளு குறைந்தது. வெளியே மேற்கொள்ள முடியாத மற்ற வேலை திட்டங்களில் கவனம் செலுத்த முடிந்தது. இப்படிப்பட்ட வேலைகளே 3 ஷிஃப்ட்டுகளிலும் இடைவிடாமல் தொடர்ந்தன. 1988 வருடத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்த சமயத்தில் பிருத்வி சம்பந்தமான வேலைகள் கிட்டத்தட்ட முடிவடையும் கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்தன. முதன்முறையாக இந்திய முயற்சியில் திரவ எரிபொருளை பயன்படுத்தும் பலகட்ட ராக்கெட் என்ஜின் பயன்படுத்தப்பட்டது. தேவையான அளவுக்கு உந்து சக்தி கிடைக்கும் வகையில் மாற்றியமைத்துக் கொள்ளக்கூடிய வசதி கொண்டது இது. இந்த வசதியால் இந்த ஏவுகணைகள் எடுத்துச் செல்லும் குண்டுகளின் எடையையும் அதற்கேற்ப மாற்றிக்கொள்ள முடியும். பிருத்வி அணியினருக்கு நானும் சுந்தரமும் கொள்கை முடிவுகளின் நோக்கங்களையும் விளைவுகளையும் விளக்கியிருந்ததோடு மட்டுமல்லாமல் வெற்றி ரகசியத்தையும் அளித்திருந்தோம். பலன் தரக்கூடிய பொருட்களாக மறுவடிவம் பெறும் ஆக்க சிந்தனைகளும் தங்களின் பங்களிப்பு பற்றி அணு உறுப்பினர்களின் தெளிவான கண்ணோட்டமும் தான் திட்டத்தின் வெற்றிக்கு அடித்தளம் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லியிருந்தோம். இது தொடர்பாக ஒய் ஞானேஸ்வர் மற்றும் பி வேணுகோபாலுடன் இணைந்து
பாராட்டத்தக்க முறையில் சரஸ்வத் பணியாற்றியிருந்தார். பெருமித உணர்வையும் சாதனை வேட்கையையும் தங்கள் அணியினரிடம் இவர்கள் பதிய வைத்தார்கள். இந்த ராக்கெட் என்ஜின்களின் முக்கியத்துவம் பிருத்திவி திட்டத்தோடு முடிவடைந்து விடவில்லை. அது ஒரு தேசிய சாதனை. கூட்டு தலைமையை ஏற்றிருந்த ஏராளமான பொறியாளர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும் அணியின் இலக்குகளை புரிந்து கொண்டு அவற்றை எட்டுவதில் உறுதி கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் தங்களுக்கென்ற தனிப்பட்ட இலக்குகளை எட்டுவதிலும் சிரத்தையோடு செயல்பட்டார்கள். ஒட்டுமொத்த அணியும் ஒரு பிரத்யட்சமான வழிகாட்டுதலில் முன்னேறி கொண்டிருந்தது. கிர்கியில் உள்ள ஆயுத தளவாட தொழிற்சாலையுடன் இணைந்து இந்த என்ஜின்களுக்கான எரிபொருள் தயாரிப்பில் அணியினர் ஈடுபட்டார்கள். துளிக்கூட இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்களின் கலப்பில்லாமல் இந்த எரிபொருள் கலவையை உருவாக்கினார்கள். சுந்தரம் மற்றும் சரஸ்வத்தின் பாதுகாப்பான திறமையான கைகளில் கலம் தயாரிப்பு வேலையை ஒப்படைத்துவிட்டு திட்டத்தின் ஆபத்தான பகுதிகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஏவுகணை இலகுவாக மேலே கிளம்புவதற்கு தோதான ஏவு சாதனத்திலிருந்து விடுவிக்கும் இயந்திர நுட்பத்தை லான்ச் ரிலீஸ் மெக்கானிசம் LRM உருவாக்குவதற்கான திட்டத்தில் தீவிரமான பணிகள் தொடர்ந்தன. ஏவப்படுவதற்கு முன்பு LRM-ஐ நிறுத்தி வைப்பதற்கான வெடித்து சிதறக்கூடிய நட்டுகளை DRDL-ம் வெடிபொருள் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி சோதனை கூடமும் எக்ஸ்ப்ளோசிவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேபரட்டரி ERDL கூட்டாக தயாரித்திருந்தன. வெவ்வேறு பணிமையங்களின் ஒருங்கிணைந்த செயல்திறனுக்கும் ஒத்துழைப்புக்கும் இது ஓர் அற்புத உதாரணம். பறந்து கொண்டிருக்கும் போது ஆழ்ந்த சிந்தனையில் முழுவதும் மேலே இருந்து நிலப்பரப்பில் பார்வையை படர விடுவதும் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள். தொலைவிலிருந்து பார்க்கும்போது அது மிக அழகாகவும் மிக அமைதியாகவும் நல்லிணக்கம் நிறைந்ததாகவும் தெரிகிறது. ஒரு மாவட்டம் இன்னொரு மாவட்டம், ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம், ஒரு தேசம் இன்னொரு தேசம் என்று பிரித்து வைத்திருக்கும் எல்லைக்கோடுகள் எல்லாம் எங்கே போய்விட்டன என்று நான் வியக்கிறேன். வாழ்க்கையின் எல்லா விதமான காரியங்களையும் நடவடிக்கைகளையும் விலகி இருக்கும் ஒரு மனோபாவத்துடன் பற்றற்ற தன்மையுடனும் அணுகுவது அவசியமானதாக இருக்கலாம். பலசோரில் இடைக்கால சோதனைத்தளம் அமைப்பதற்கு இன்னும் 1 வருஷம் ஆகும் என்ற நிலை இருந்ததால் பிருத்திவியை ஏவுவதற்காக ஷாரிலேயே விசேஷமான தள வசதிகளை ஏற்படுத்தினோம். ஏவு சாதன மேடை, பிளாக் ஹவுஸ், கட்டுப்பாட்டு சாதனங்கள், கண்ட்ரோல் கன்சோல்ஸ், ஏவுகணை செல்லும் பாதையை கண்காணித்து பதிவு செய்யும் நடமாடும் நிலையங்கள் உள்ளிட்ட வசதிகளை இங்கு அமைத்து கொண்டோம். ஷார் மையத்தின் அப்போதைய இயக்குனரும் எனது பழைய நண்பருமான MR குரூப்புடன் மறுபடியும் இணைய முடிந்ததில் சந்தோஷமடைந்தேன். பிருத்திவியை விண்ணில் செலுத்தும் திட்டத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றியதில் எனக்கு பரம திருப்தி. DRDO, ISRO, DRDL, ஷார் இவற்றுக்கு இடையேயான எல்லைக்கோடுகள் எல்லாம் பொருட்படுத்தாமல் பிருத்திவி அணியின் ஒரு உறுப்பினராக குரூப் செயல்பட்டார். ஏவு சாதன மேடையில் எங்களுடன் நீண்ட நேரம் செலவிடுவார் அவர். எரிபொருள் நிரப்பும் பணியில் வெகு ஆர்வத்துடன் ஈடுபட்டார். பிருத்திவி ஏவும் கன்னி திட்டத்தை என்றும் மறக்க முடியாத இனிய அனுபவமாக ஆக்கினார் அவர். 1988 பிப்ரவரி 25 மணி 11:23 பிருத்திவி ஏவப்பட்டது. தேசத்தின் ராக்கெட் அறிவியல் தொழில்நுட்பத்தின் சரித்திரத்தில் அது ஒரு சகாப்தம். பிருத்திவி என்பது தரையிலிருந்து பறந்து சென்று தரைப்படையை தாக்கும் ஏவுகணை மட்டுமல்ல, 1000 கிலோ எடை கொண்ட வழக்கமான குண்டுகளை 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு எடுத்துச் சென்று இலக்கிலிருந்து 50 மீட்டர் சுற்றளவுக்குள் செலுத்தி துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது இது. அத்துடன் எதிர்காலத்தில் உருவாக உள்ள வழிகாட்டியபடி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை திட்டங்களுக்கு அடிப்படையானதும் கூட இது. தரையிலிருந்து விண்ணில் பாய்ந்து தாக்கும் நீண்ட தூர ஏவுகணையாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய வசதி கொண்டது இது. இது மட்டுமல்லாமல் கப்பல் படைக்கு ஏற்ற வகையில் இதை திருத்தி அமைக்கவும் முடியும். ஏவுகணையின் துல்லியத்தை பொதுவாக இலக்கிலிருந்து அது அதிகபட்சம் எவ்வளவு தூர வட்டத்துக்குள் தாக்கும் என்பதை வைத்து கணக்கிடுவார்கள். சுருக்கமாக இதை CEP சர்க்குலர் எரர் ப்ராபபிள் என்பார்கள். அதாவது ஒரு ஏவுகணையின் CEP 1 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொண்டால் செலுத்தப்படும் மொத்த ஏவுகணைகளில் குறைந்தது பாதி அளவாவது இலக்கிலிருந்து 1 கிலோமீட்டர் தூர விட்டத்துக்குள் வந்து விழுந்துவிடும். உதாரணமாக வளைகுடா போரில் ஈராக் பயன்படுத்திய ஸ்கட் ஏவுகணைகளை சொல்லலாம். வழக்கமாக அதிக சக்தி கொண்ட குண்டுகளை சுமந்து செல்லும் ஏவுகணைகளுக்கு CEP 1 கிலோமீட்டர் என வைத்துக் கொண்டால் அவை பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை ஒரு இராணுவ மையம், விமானப்படைத்தளம், போர் கட்டுப்பாட்டு மையம் போன்றவற்றை தாக்கி அழித்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் மிக துல்லியமாக இலக்குகளை நிர்ணயிக்கப்படாமல் ஒரு நகரம் போன்ற பரவலான பரப்பை நோக்கி வீசப்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். ஜெர்மனியின் V2 ரக ஏவுகணைகள் 1944 செப்டம்பர் முதல் 1945 மார்ச் வரை லண்டன் நோக்கி சரமாரியாக வீசப்பட்டன. அதிக சக்தி கொண்ட குண்டுகள் அந்த ஏவுகணைகளில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அவற்றின் CEP 17 கிலோமீட்டர். எனவே 500 V2 ஏவுகணைகளை லண்டன் நகரை குறிவைத்து வீசியும் கூட 2 லட்சம் வீடுகள் நாசமடைந்தன. 21,000 பேர் மட்டுமே பலியானார்கள். மேற்கத்திய நாடுகள் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் NPT பற்றி பெரிதாக கூப்பாடு போட்டு கொண்டிருந்தாலும் குறிப்பிட்ட இலக்கு நோக்கி வழிகாட்டியபடி சென்று தாக்கும் தொழில்நுட்பத்தை பெறுவதிலேயே நாம் கவனம் செலுத்தியதால் 50 மீட்டர் CEP துல்லியத்தை எட்டும் அளவுக்கு நமது தொழில்நுட்பத்தை வளர்க்க முடிந்தது. பிருத்திவி ஏவுகணையின் சோதனை முயற்சிகள் வெற்றிகரமாக முடிந்தபோது இலக்கு நோக்கி மிக துல்லியமாக அணுகுண்டுகளை வீசும் வல்லமையை நாம் பெற்றுவிட்டோம் என்ற உறைய வைக்கும் உண்மை வெளியானதும் எல்லோரும் வாயடைத்து போனார்கள். தேவையான தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு நாம் புரட்டு வேலை செய்வோம் என்ற பேச்சுக்கும் இந்த சோதனை முற்றுப்புள்ளி வைத்தது. நம்மோடு நட்பாக இல்லாத அண்டை நாடுகளில் பிருத்திவி வெற்றியால் அதிர்ச்சி அலைகள் பரவின.
ஆரம்பத்தில் அதிர்ச்சியடைந்த மேற்கத்திய வட்டாரங்கள் பிறகு ஆத்திரமடைந்தன. 7 நாடுகளின் தொழில்நுட்ப தடை நம் மீது திணிக்கப்பட்டது. வழிகாட்டியபடி சென்று தாக்கும் ஏவுகணைகளை உருவாக்குவதற்கு துளியும் சம்பந்தமில்லாத தொழில்நுட்பத்தை கூட இந்த நாடுகளிடமிருந்து இந்தியா பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. வழிகாட்டும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் சுயசார்புடைய தேசமாக இந்தியா உருவெடுத்ததில் வளர்ச்சியடைந்த நாடுகள் அனைத்தும் கதிகலங்கி போய்விட்டன.